மணி சார் படத்தில் நடிக்கிறோம், கமல் சார் கூட நடிக்கிறோம். ஒரு வாரம் தூக்கமே வரல. ஓ உண்மையிலே தூக்கம் வரல. மணி சார் கிட்ட இருந்து கற்றுக்கிட்டதுன்னு பார்த்தீங்கன்னா, கமல் சார் சொன்னார்ல 5:30 மணி நேரம். ஆமாம், அது வந்து உண்மைதான். அப்போ அவங்கக்கிட்ட ப்ரொடக்ஷன் டீமில் பேசும்பொழுது, இது என்ன சார் பொன்னியின் செல்வன் 3000 பேர் இருப்பாங்க ஃப்ரேமில், அதுக்கு சார் வந்து காலையில் 7 மணிக்கு ஸ்டார்ட் பண்ணுவார். இமேஜின் 3000 பேரை ஒரு ஸ்டெப் பின்னாடி போங்கன்னு சொல்கிறதுக்கு 10 நிமிஷம். ஹி நெவர் சிட் டவுன். ஒரு ஷாட் எடுப்பார், ஓகேவா, அந்த ஓகேனா நல்லா இருந்தது, அது இருந்து அந்த அந்த டைம் வேஸ்ட்டே கிடையாது. பெரிய மாஸ்டர் கிளாஸ். ஒன்ஸ் இந்த படம் ரிலீஸ் ஆனதுக்கப்புறம் நிறைய இன்சிடென்ட்ஸ் இருக்குது. ஐ வாண்ட் ஷேர் வித் யூ. பட் படம் ரிலீஸ் ஆகும். உங்களோட ரோல் பற்றி அதுக்கு முன்னாடி என்ன நைட் ஷூட் நாங்கள் பண்ணிகிட்ருக்கோம். ரியாக்ஷன் ஷாட்ஸ் ஷூட் பண்ணுறாப்புல அந்த மீன் டைம் லைட்டிங் பண்ணுறதுக்கு பொழுது இளையராஜா மியூசிக் மூடி அதை கெட்டு அப்படியே உட்காந்துட்ருக்காங்க அந்த மூடில். லைட்டிங் பண்ணி முடிச்ச உடனே ஹி ஸ்டார்டட் ஷூட்டிங். இது எனக்கு வந்து ஹாப்பியாக இருக்குது. ஸ்க்ரீனுக்குமே ஒரு ஆடியன்ஸுக்குமே அதை நம்மளை உட்கார வச்சு பார்க்குற அளவுக்கு காமெடி கொண்டு வர வேண்டியிருக்கு. அந்த சேலஞ்ச் இருக்குது. அந்த சேலஞ்ச் நல்லதுன்னு தோணும். இல்லைன்னா நம்ம கொஞ்சம் லத்தாஜிக்காக இருக்கும். அவங்கள வந்து அப்படியே பிடிச்சி உட்கார வைக்கிறது இருக்குல்ல, எந்திரிக்கூடாது, இங்கே தான் பார்க்கணும். அது சூப்பர் இல்லை? ஐ திங்க் உங்களோட கம்மிங் ஃபோர்த் இப்போது அடுத்த தக்லைஃப் இருக்கும்போது, இதுக்கு முன்னாடி இது வரைக்கும் இவ்வளோ பெரிய ஆன்சாம்பிள் காஸ்ட்டில் நீங்கள் ஒர்க் பண்ணல. ஆமாம். ஸோ இந்த இது எப்படி இருந்தது? அண்ட் மணிரத்னம் பொறுத்த வரைக்கும் அவர் ஒரு வெட்டரன் ஃபிலிம் மேக்கர். அண்ட் இதுக்கு முன்னாடி இருந்த எல்லா படத்தையும் என்னதான் மாடர்ன் டெக்னாலஜி முன்னாடி எடுத்துகிட்டு போனாலும் நம்மளுக்கு உண்டான ஒரு இது வச்சுருப்போம் இல்லை, நம்மளுக்கு உண்டான ஒரு ஸ்ட்ரென்த். நான் வந்து ஃபிலிம் மேக்கிங் ஸ்டைல்லாம் இப்படி தான் எடுத்துகிட்டு போவேன் அப்படின்ற ஒரு ஃபிலிம் மேக்கிங் ஸ்டைல் இருக்கும். அதெல்லாம் கிட்டேருந்து என்ன கற்றுக்கிட்டீங்க? மணி சார் கிட்டேருந்து கற்றுக்கிட்டதுன்னு பார்த்தீங்கன்னா, அது சார் வந்து கமல் சார் சொன்னார்ல 5:30 மணி நேரம். ஆமாம், அது வந்து உண்மைதான். காலையில் கரெக்டாக பஞ்சுவல். ஆமாம். எனக்கு ஃபஸ்ட்டு செகண்ட் டே ஷூட் வந்து காலையில் 6 மணிக்கு பூக்கடை பஸார் கிட்ட கால் டைம். 6 மணிக்கு நான் அங்கே இருக்கணும். நமக்கு மணி சார் படத்தில் நடிக்கிறோம், கமல் சார் கூட நடிக்கிறோம். ஒரு வாரம் தூக்கமே வரல. ஓ உண்மையிலே தூக்கம் வரல. நான் படுப்பேன் அப்படியே, ஐயோ காலைல போனால் டயர்டாக இருக்குமே. ஆனால் அவ்வளோ எக்ஸைட்மெண்ட்டு. ஸோ நான் என்ன பண்ணேன், 5:30க்கே போயிட்டேன். 5:30க்கு போனால் அங்கே வந்து கேரவன் ரெடியாக இருக்குது, காஸ்டியூம் ரெடியாக இருக்குது, ஃபுட்டு ரெடியாக இருக்குது, மேக்கப் ரெடியாக இருக்குது. ஏன்னா அவங்க வர சொன்னது 6 o'clock. அப்போ 5:30க்கு ரெடியாக இருக்கணும்னா அவங்கெல்லாம் எப்போ வந்துருக்கணும்? 5:30க்கு போனேன். 6 o'clock மேக்கப் முடிஞ்சது, பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டாச்சு. 6:15க்கு செட்டுக்கு கூப்பிட்டு போனாங்க. 6:30 6:45க்கு ஃபர்ஸ்ட் ஷாட் வச்சாச்சு. தட்ஸ் அன்பிலீவபிள். அப்போ அவங்கக்கிட்ட ப்ரொடக்ஷன் டீமில் பேசும்பொழுது, இது என்ன சார் பொன்னியின் செல்வன் 3000 பேர் இருப்பாங்க ஃப்ரேமில், அதுக்கு சார் வந்து காலையில் 7 மணிக்கு ஃபர்ஸ்ட் ஷாட் வைப்பார். இமேஜின் 3000 பேரை ஒரு ஸ்டெப் பின்னாடி போங்கன்னு சொல்கிறதுக்கு 10 நிமிஷம் 20 நிமிஷம். இமேஜின் அவங்கள அசம்பிள் பண்ணி, அதுவும் வந்து பீரியட் காஸ்டியூமு, அந்த ஹிஸ்டாரிக்கல் காஸ்டியூமு எல்லாரையும் மாற்றி மேக்கப் போட்டு உட்கார வச்சு அசம்பிள் பண்ணி, நீங்கள் இந்த லைட்டிங்கில் தான் பண்ண போகிறோம், இதான் ஃப்ரேம்னு சொல்லி ஃபிக்ஸ் பண்ணி அதோட ஃபர்ஸ்ட் ஷாட் 7 மணிக்கு வைக்க முடியும்னா இதெல்லாம் சாருக்கு வந்து ஜுஜுபி. ஸோ அந்த பர்ஃபெக்ஷன் இருக்குல்ல இன் எக்ஸிக்யூஷன், அது வந்து லேர்ன் பண்ணிக்கணும் எல்லாருமே. பண்ணிட்டா சூப்பர். அதே மாதிரி ஹி நெவர் சிட் டவுன். ஒரு ஷாட் எடுப்பார், ஓகேவா, அந்த ஓகேனா நல்லா இருந்தது, அது இருந்து அந்த அந்த டைம் வேஸ்ட்டே கிடையாது. அவர் பாட்டுக்கு வாக் பண்ணி அடுத்த ஷாட் எங்கே வைக்கணுமோ அங்கே போய் நின்றுடுவார். ரவிகேதி சார் தான் கேமரா டிஓபி, அவர் சாரும் போயிடுவார். டோட்டல் டீம் அங்கே போயிடும். நம்ம கொஞ்சம் கை விட்டுட்டு போன மாதிரி தான் இருக்கும், ஆனால் அதுதான் எல்லாருக்குமே. ஸோ தட் வாஸ் பெரிய மாஸ்டர் கிளாஸ். ஒன்ஸ் இந்த படம் ரிலீஸ் ஆனதுக்கப்புறம் நிறைய இன்சிடென்ட்ஸ் இருக்குது. ஐ வாண்ட் ஷேர் வித் யூ. பட் படம் ரிலீஸ் ஆகும். உங்களோட ரோல் பற்றி அதுக்கு முன்னாடி என்ன சொல்ல முடியாது. பட் இந்த சொல்ல முடியாத, நான் அப்படியே ஊருக்கு போட்டேன். பட் இந்த வெட்டரன் ஃபிலிம் மேக்கர்ஸ் கிட்ட கற்றுக்காத சில விஷயங்கள், சில எக்ஸைட்மெண்ட்ஸ் ஃபர்ஸ்ட் டைம் டேரக்டர்ஸ் கிட்ட இருக்குல்ல. இந்த ஃபர்ஸ்ட் டைம் டேரக்டர்ஸ் இப்போ அபிஷன் ஜீவன் மாதிரி இருக்கிற பர்சன்ஸ்ட்ட நிறைய வெட்டரன் டேரக்டர்ஸ் நீங்கள் ஒர்க் பண்ணியிருப்பீங்க. இல்லை, நான் வந்து அவங்கக்கிட்ட இல்லாதது இவங்ககிட்ட இருக்குது அப்படி எனக்கு தெரியலை.
இல்ல அபியை பட் இது ஒரு ஸ்பெஷல் எக்ஸைட்மெண்ட் இருக்கும், ஒரு ஸ்பெஷல் ஒரு 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 யங் பர்சனோட ஒர்க் பண்றோம், ஒரு ஃபர்ஸ்ட் டைமரோட ஒர்க் பண்றோம் அப்படின்றப்போ, நம்மள சூஸ் பண்ணி இப்படி கொண்டு வந்திருக்காங்க அப்படின்றப்போ, அந்த அந்த அவங்க கிட்ட என்ன நீங்க பாக்குறீங்க? ஜென்ரலி இப்போ நான் வந்து நடுவில் கொஞ்சம் பக்கத்துக்கு பார்க்கும்போது நாங்கள் ஃப்ரெஷர் தான், எங்கேறான்னு தெரியாது, நான் ஃப்ரெஷர் ரைட்டா. இட் டசன்ட் மேக் அ டிஃப்ரென்ஸ் ஆக்சுவலி. ஆனால் அபியை பொறுத்த வரைக்கும் பார்த்தா, இப்போ படம் ரிலீஸ் ஆகிட்டு இப்போ நான் என்ன சொன்னாலுமே வந்து புகழ்ந்து பேசுகிற மாதிரி இருக்கும். ஒருவேளை நம்ம படம் ரிலீஸுக்கு முன்னாடி மீட் பண்ணியிருந்தா கூட நான் தான் சொல்லியிருப்பேன். என்னன்னா ஹி காட் எ விஷன். டூரிஸ்ட் ஃபேமிலி மாதிரி ஒரு ஸ்டோரியை எழுதி பிச் பண்ணி பண்ணுறதுக்கு வந்து ஒரு ஹியூமன் பிஹேவியரில் ரிலேஷன்ஷிப்பில் மிகப்பெரிய அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கணும். வித்தவுட் தட் அது பண்ணவே முடியாது. இது வந்து ஒரு 50 வயசில் ஒரு ரைட்டரோ டைரக்டரோ பண்ணுறாங்கன்னா ரசிக்கலாம் இந்த படத்தை, பட் அந்த சர்ப்ரைஸ் இருக்காதுன்னு தோணுது. அபி பீங் அன் யங்கர் பர்சன் இதை இவ்வளோ மெச்சூர்டாக ஹேண்டில் பண்ணும் பொழுது அது ஸ்கிரிப்ட் மட்டும் இல்லை, ஸ்டோரி மட்டும் இல்லை, பர்ஃபார்மன்ஸ், ஆக்டிங், டயலாக், சினிமாட்டோகிராஃபி, ஃபாக்ஸின்னு சொல்லிட்டு அரவிந்த் பேர் ஃபாக்ஸின்னு நாங்கள் கூப்பிடுவோம். அவ்வளோ டேஸ்ட்ஃபுல் குரூப். நைட் ஷூட் நாங்கள் பண்ணிகிட்ருக்கோம், ரியாக்ஷன் ஷாட்ஸ் ஷூட் பண்ணுறாப்புல அந்த மீன் டைம் லைட்டிங் பண்ணுறதுக்கும் பொழுது யாராவது ஃபோனை வச்சுட்டு ஏதாவது பண்ணிகிட்ருப்பாங்க, இல்லைன்னா இளையராஜா மியூசிக் ஓடிட்டு அதை கெட்டு அப்படியே உட்காந்துட்ருக்காங்க அந்த மூடில். லைட்டிங் பண்ணி முடிச்ச உடனே ஹி ஸ்டார்டட் ஷூட்டிங். இது எனக்கு வந்து ஹாப்பியாக இருக்குது. ஸோ வரணும். இப்போ ஐலி எடுத்துக்கிட்டாலும்னா ஃபஸ்ட் படம் தான் இல்லையா, ஐலி நம்ம பேசிகிட்டு இருந்தோம். நான் ஒரு ஷார்ட் ஃபிலிம் பண்ணேன். நான் ஷார்ட் ஃபிலிம் கூட கிடையாது, அது வந்து ஒரு மிட் லென்த் மூவின்னு சொல்லலாம், 1 hour மூவி. அது வந்து டைரக்ட் பண்ணது இன்ஃபன்ட்னு சொல்லிட்டு ஒரு சிவந்தமன். இது நேஷ்னல் இதில் இஃபி இந்தியன் பனோரமா செக்ஷனில் வந்து ஸ்க்ரீன் பண்ணாங்க. இப்போ வேவ் பஜார் போயிருந்தேன் மும்பைக்கு. அதில் வந்து 120 ப்ராஜெக்ட் ஏதோ பிச் பண்ணியிருக்காங்க. அதில் டாப் 15 வந்து எங்கள் ப்ராஜெக்ட் ஒரு ப்ராஜெக்ட். ஸோ அதோட சேல்ஸ் டாக் போயிட்டுருக்கு. ஸோ சீக்கிரமே ஓடிடியில் தேட்டரில் வர்றதுன்னு நினைக்கிறேன், ஏன்னா 1 hour மூவி. ஸோ அதுக்கு தேட்டர் டிஸ்ட்ரிபியூஷன் கிடைக்குமான்னு தெரியல. கிடச்சின்னா சூப்பர். ஓடிடி அண்ட் இன்டர்நேஷ்னல் சேல்ஸில் வந்து டாக்ஸ், அதை என்ன சொல்லுவீங்க, அந்த டாக்ஸ் ஆரம்பிச்சிருக்கு. ஸோ அவர் அந்த டைரக்டர் பார்த்திங்கன்னா இன்ஃபன்ட்னு சொல்லிட்டு 24 வயசு தான். ஸ்கிரிப்ட் படிக்கிறேன், தம்பி நீ ஏதாவது ஒரு நல்ல ரைட்டரோட ஷார்ட் ஸ்டோரியை நீ லிஃப்ட் பண்ணியிருக்கேன்னு நினைக்கிறேன், ஏன்னா இவ்வளோ சூப்பராக இருக்குது ரைட்டிங், நம்ம இதை பண்ணுவோம், காப்பிரைட்ஸ் வாங்கிட்டு பண்ணுவோம் அப்படின்னா. இல்லை சார் இதை நான் தான் சார் எழுதுனேன் அப்படின்னா. எப்படிப்பா இதை எழுத முடியும் அப்படின்னு கேட்டால், இல்லை சார் இது எல்லாமே எங்கள் அம்மாவுக்கு நடந்தது தான். ஸோ எங்கள் அம்மா வந்து வயலில் வந்து களை பிடுங்குற வேலை பார்த்து ஒரு 20 வருஷமாக கஷ்டப்பட்டு தான் என்னையும் அக்காவையும் படிக்க வச்சாங்க. அவங்க ஸ்டோரியாக தான் சார் நான் எழுதியிருக்கேன், அதனால தான் இவ்வளோ டீட்டெயிலாக பண்ண முடியும். அகத்தியன் சார் பார்த்தாரு, செலியன் சார் பார்த்தாரு. செலியன் சார்லாம் சொன்னார், பக்ஸ் நீங்கள் ஷார்ட் ஃபிலிம் சொன்னோன்னா நான் கொஞ்சம் அவர்ஷனாக தான் ஆனேன், என்ன பக்ஸ் வேறு ஷார்ட் ஃபிலிம் பண்ணிட்டு சுற்றிட்டு இருக்காப்புல அப்படின்னு. படம் பார்த்தேன் பக்ஸ், அது வந்து வேர்ல்டு ஸ்டாண்டர்டில் இருந்தது. இந்த அளவுக்கு மெச்சூர்டாக ஒரு டீம் எழுத முடியுமா இது? ஆனால் அன்ஃபார்ச்சுனேட்லி இது 1 hour போயிடுச்சு. ஒரு 1.5 hours தான் இருந்துச்சுன்னா நம்ம தேட்டரில் பார்க்கலாம், ஆடியன்ஸுக்கு கொடுக்கலாம். என்ன பக்ஸ் இப்படி பண்ணிட்டீங்க அப்படின்னு ரொம்ப அன்பாக வருத்தப்பட்டார். ஸோ இட் ஹேஸ் ஸ்டாண்டர்ட். அது அந்த பசங்கக்கிட்ட அது வருது. அவ்வளோ யங் ஏஜில் வந்து அவங்களுக்கு லைஃப் சொல்லிக் கொடுக்குதா, ஹாப்பி தானே அவங்க கூட அசோசியேட் ஆகும். கண்டிப்பாக. ஸோ இப்போது நீங்கள் உங்களோட சேஞ்சிங் பெர்ஸ்பெக்டிவ்ஸ் பற்றிலாம் பேசிகிட்டு இருந்தீங்கல்ல, உங்களோட பெர்ஸ்பெக்டிவ்ஸ் எப்படி சேஞ்ச் ஆகிருந்தது அதெல்லாம் பற்றி பேசிகிட்டு இருக்கும்போது எனக்கு ஒன்று தோணுச்சு, இப்போது காமெடியும் நிறைய எவால்வ் ஆகிருக்கு. முன்னாடி இருந்த மாதிரி காமெடி இப்போது இருந்ததில்லை. ஏர்லியர் வந்து ஒரு எம்ஆர் ராதா சார் இருந்த காமெடியிலேருந்து, அதுக்கப்புறம் கவுண்டமணி செந்தில் சார் காமெடியிலேருந்து, அப்புறம் தனி ட்ராக்காக கொண்டு வர காமெடியிலேருந்து இப்போ வந்து ஒன்றுக்குள்ளே ஒன்றாயிடுச்சு. ஒரு ஹீரோவோடையோ ஒருத்தவங்களோடையோ சேர்ந்து பண்ணுற மாதிரி. ஸோ இப்போ இருக்கிற ஜெனரேஷனுக்கு காமெடியை எப்படி ப்ரெசென்ட் பண்ண வேண்டியதாக இருக்குது? அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லை. ஏதாவது சொன்னால் பண்ணுனா அது சிரிப்பு வர மாதிரி இருந்தால் ஓகே, அதுக்கு மேலே யோசிக்க வேணாம். அண்ட் நீங்கள் சொன்னீங்க காமெடி ட்ராக்காக தனியாக இருந்தது, இப்போ வந்து கதையோட மிங்கிளாக இருக்குங்க. அது ஒரு ஸ்டைல், இது ஒரு ஸ்டைல். இது பெட்டர், அது சுமார், இது சுமார், அது பெட்டர், அப்படி எதுவுமே கிடையாது.
இன்ஃபேக்ட் பார்த்தீங்கன்னா நம்மளோட கோல்டன் காமெடி மூவிஸ் வந்து பார்த்திங்கன்னா எல்லாமும் இருக்குது. இப்போ காதலிக்க நேரமில்லை பார்த்தீங்கன்னா பழைய படங்கள் வந்து ஃபுல் ஃப்ளெஜ் காமெடி, ரைட்? அதில் சாங்ஸ் இருக்கும், ரொமான்ஸ் இருக்கும், ஆனால் மெயின் ஃப்ளேவர் வந்து காமெடி தான். இந்த சைடு பார்த்தீங்கன்னா நீங்கள் பாலையா அண்ணா நடித்த படம், பாமா விஜயம் எடுத்துக்கோங்க, ஃபுல் அப்படியே இருக்குது. அவங்க அது ஒரு என்ன சொல்லுவீங்க, அது ஒரு கைண்ட் ஆஃப் இது அது பெட்டர், இது பெட்டர், கதையோடு இருக்கிறனால காமெடி பெட்டர் இல்லை. இப்போ இருக்கிற டிக்ரீசிங் அட்டென்ஷன் ஸ்பேனில் ஒரு மொமெண்ட்லையும் அடுத்தடுத்து ஹிட்டோ ஹையோ இல்லை ஒரு 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 கவுண்டரோ கொடுத்துட்டு இருக்க வேண்டியிருக்கு. ஸோ தட் ஏன்னா இப்போ ஒரு ஸ்க்ரீனுக்குமே ஒரு ஆடியன்ஸ்க்குமே ஒரு 1500 ஃபோன்ஸ் இருக்குது. பிடிக்கலன்னா எடுத்து ஃபோன் ஸ்க்ரோல் பண்ணிட்டு இருக்காங்க. அது நம்மள உட்கார வச்சு பார்க்குற அளவுக்கு காமெடி கொண்டு வர வேண்டியிருக்கு. அந்த சேலஞ்ச் இருக்குது. அந்த சேலஞ்ச் நல்லதுன்னு தோணும். இல்லைன்னா நம்ம கொஞ்சம் லத்தாஜிக்காக இருப்போம். ஸோ அவங்கள வந்து அப்படியே பிடிச்சி உட்கார வைக்கிறதுக்குல்ல, எந்திரிக்கூடாது, இங்கே தான் பார்க்கணும். அது சூப்பர் இல்லை? ஐ நோ யூர் அ பிக் ஃபேன் ஆஃப் குப்ரிக். ஸ்டான்லி குப்ரிக் படங்கள் பற்றி நிறைய பேசினது, லோலிட்டா, பேரி லிண்டன், ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ், அப்புறம் மார்ட்டின் ஸ்கார்சேஸே பற்றி நிறைய சொல்லியிருக்கீங்க. அதே சமயத்தில் சத்யஜித் ரே படங்களும் ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. இந்த வெட்டரன் ஃபிலிம் மேக்கர்ஸ் கிட்டேருந்து எப்படி உங்களோட பெர்ஸ்பெக்டிவ் ஆஃப் ஃபிலிம் மேக்கிங் மாறி இருக்கு? எஸ்பெஷலி நீங்கள் எழுதிட்டு இருக்கிறதுனால சொல்கிறேன். ரொம்ப நல்ல கொஸ்டின்ஸ். ஒரு 1 month பேக் வந்து அப்ராஜித்தோன்னு சொல்லிட்டு பதேர் பஞ்சலையோட செகண்ட் பார்ட் ஆகிடும். அது பார்த்தேன். முன்னாடியுமே பார்த்தது, இப்போ திருப்பி ரீவிசிட் பண்ணும்போது மாஸ்டர். நான் சொல்ல போகிற சீன் பெரிய சீனே கிடையாது, பிரம்மாண்டமான சீன் கிடையாது, ஆனால் ஸோ இம்பேக்ட்ஃபுல். பையன் ஊருக்கு கல்கட்டாவுக்கு போய் படிக்க போயிடுவான் கிராமத்துலேருந்து. ஸோ அம்மா ரொம்ப லோன்லியாக இருப்பாங்க, பேசுகிறது கூட ஆள் இருக்க மாட்டாங்க. அந்த லோன்லினஸ் வந்து அவங்களுக்கு வந்து ஏஜ் ஆகும், ஃபாஸ்ட்டாக டக்குன்னு வயசாகிடுவாங்க, நோய் வர ஆரம்பிச்சிடும், ஸோ உடம்பு சரியில்லாமல் இருக்கும். ஸோ ஒரு ஃபெஸ்டிவல் டைமில் அவன் ஹாலிடேக்கு வருவான். வந்தால் அவன் வந்து சாப்பிட்டுட்ருப்பான், அப்புறம் படுத்துட்டு விசிறிகிட்டே இருப்பான். அம்மா பேச ஆரம்பிப்பாங்க, இங்கே பாடுறா அம்மாவுக்கு முன்ன மாதிரியெல்லாம் இல்லை, உடம்பு ரொம்ப வீக்காக இருக்குது, டாக்டர்லாம் பார்க்கணும், இப்போல்லாம் கையில் காசு இல்லை, நீ வேலைக்கு போய் படிச்சுட்டு வேலைக்கு போய் சம்பாதிச்சினா அம்மா வந்து டாக்டர்கிட்ட கூப்பிட்டு போவியா அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்பாங்க. அவன் தூங்கியிருப்பான். அப்போ கூட பையனோட கேரக்டர் தப்பு கிடையாது, அவன் ட்ராவல் பண்ணி வந்தான், சாப்பிட்டான், தூங்கிட்டான். ஆனால் இவ்வளோ நாள் நம்ம அம்மா கிட்ட இல்லையே, அம்மாவுக்கு என்ன நடந்துச்சு, அம்மா என்ன நினைக்கிறாங்க, அம்மா கரெக்டாக சாப்பிட்றாங்களா, அது எதுவுமே இல்லை. நம்ம டேக் இட் ஃபார் கிராண்டட், மதர் எஸ்பெஷலி இல்லை. அவ்வளோதான் அந்த சீன். அந்த சிம்பிளிசிட்டிலேயே அந்த கதை வந்து முழுமையடையும். நம்ம நான் வந்து பார்க்கும் பொழுதே வந்து கண்ணு கலங்கி, இதில் என்ன பிரம்மாண்டம் இருக்குது, கரெக்ட். ஆனால் ஒரு ட்ரூத் இருக்குது. இதே மாதிரி அடுத்த ஒரு ஃபெஸ்டிவலுக்கு வந்து அவன் வருவான்னு சொல்லிட்டு அம்மா வெயிட் பண்ணிகிட்டே இருப்பாங்க. வாசலில் நின்று பார்ப்பாங்க. அவங்க வாசல்லேருந்து பார்த்தா ஒரு சின்ன குளம் இருக்கும், அந்த குளத்தில் சுற்றி பாதை, அப்படியே அந்த பாதை வரும், அப்படியே பார்ப்பான். மத்தியானத்துலேருந்து வெயிட் பண்ணிகிட்டே இருப்பாவா அம்மா, வருவான்னு. ஏன்னா ட்ரெயின் பாஸ் ஆச்சுன்னா ஒரு 1/2 hour கழிச்சு வருவான். ஏதோ எவ்ரி டைம் ட்ரெயின் பாஸ் ஆகும்பொழுது அவள் வந்து அந்த வாசலில் வந்து நின்று பார்த்துட்டே இருப்பா, வரமாட்டான். அப்படியே பார்த்துட்டே இருப்பா. அவர் க்ளோஸ் வச்சுருப்பார். திருப்பி இந்த சைடு அவளோட பாயிண்ட் ஆஃப் வியூவில் அந்த குளம், அந்த பாதை அப்படியே வச்சுட்டே இருப்பார். திருப்பி கட் பண்ணால் அந்த அம்மா இப்படியே சிரிப்பாங்க. இப்போ என்ன நினைப்பீங்க நீங்கள், அவன் பையன் வந்திருக்காங்க. திருப்பி கட் பண்ணால் யாருமே இருக்க மாட்டாங்க, அப்படியே மின்மினி பூச்சியாக இருக்கும். பாப்பா அவ்வளோதான். த நெக்ஸ்ட் சீன் ஷி வில் டை. அதாவது என் பையன் வரல, நான் வந்து லோன்லியாக இருக்கேன் இப்படின்னு எமோஷனலாக அழுது நம்மக்கிட்ட இறக்கத்தை கொண்டு வரணும்னு சொல்லிட்டு ஒரு பர்ஃபார்மன்ஸ் இருக்கும்ல, அதெல்லாம் இல்லை. அந்த ஸ்மைல் வந்து இன்னும் பெயின்ஃபுல்லாக இருக்குது நம்ம பார்க்கும்பொழுது.
இதுக்கு தான் மாஸ்டர்ஸோட ஒர்க்கை ஸ்டடி பண்ணணும், பார்க்கணும். வேலராமமூர்த்தி சார் அடிக்கடி சொல்லுவார், பகவதி சில பேர் புக்கு படிக்கும் பொழுது அண்டர்லைன் பண்ணிக்கிறாங்கல்ல சினிமாக்காரங்க, எதுக்கு என்னைக்காவது இதை யூஸ் பண்ணலான்னு. அது தேவையே படாது. நீங்கள் ஒரு விஷயத்தை உண்மையிலே ரசிச்சிங்கன்னா அது உங்கள் மனசில் போய் உட்காந்துடும். அது ஓவர் த பீரியட் மேரினேட் ஆகி வெளியில் ஒரு அவுட்புட்டாக வரும்பொழுது மிகப்பெரிய ரசனைக்குரிய விஷயமாகவே இருக்கும். அதுதான் முக்கியம். நீங்கள் மனப்பாடம் பண்ணிவிட்டு இன்னார் இதை சொன்னார், இன்னார் இதை பண்ணினார்னு நீங்கள் வந்து ஸ்பீச் கொடுக்க தேவை இருக்காது. அதை உள்வாங்குங்க. மாஸ்டர்ஸ் அவங்க ஏன் மாஸ்டர்ஸ்னால் அதனால தான். இமேஜின் ஒரு விஷுவல் மீடியம் அப்போ தான் க்ரோ ஆகிட்டுருக்கு. அப்போவே இதெல்லாம் பண்ணிட்டாங்க. இப்போ சொல்லுங்கள், இப்போ எல்லா படமும் வருது, ஆனால் எங்கேயாவது இந்த மாதிரி மொமெண்ட்டை ஃபீல் பண்ணி சொல்ல முடியுதா? அதை பண்ணணும்னு தோணும். ஐ திங்க் நீங்கள் மறுபடியும் நடிக்கிறதுனால அடுத்தடுத்த படங்கள் உங்களுக்கு நீங்கள் பிஸியாகவே இருக்கிறதுனால உங்களுக்கு டைரக்டிங்க்கு வந்து டைம் இருக்க மாட்டேங்குதோ அப்படின்ற மாதிரி நீங்கள் ஃபீல் பண்ணுறீங்களா? ஹவு எப்படி அந்த டைம் நீங்கள் உருவாக்கிக்கிட்டு டெய்லி நீங்கள் ஒரு பேஜ் அந்த மாதிரி ஸ்கிரிப்ட் எழுதுவீங்களா? எப்படி அந்த பேஷன் நீங்கள் எப்படி ஃபியூவல் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க? இந்த அனிமேஷன் ஸ்கிரிப்ட் நான் வந்து எழுதுனது வந்து 2013 எழுத ஆரம்பிச்சது. ஐ ஃபினிஷ்டு எப்போன்னா இந்த கொரோனா ஃபஸ்ட் வேவ் இருந்ததில்ல, அதில் தான் ஃபினிஷ் பண்ணேன். ஸோ இந்த கிட்டத்தட்ட 8-9 இயர்ஸ், 8 இயர்ஸ் சொல்லலாம். அந்த 8 இயர்ஸ் ஏன் அப்படின்னா எனக்கு டைம் கிடைச்சும் பொழுதெல்லாம் நான் எழுதலை. நான் எப்போல்லாம் சந்தோஷமாக இருந்தேன்னா அப்போ மட்டும்தான் எழுதுனேன். அண்ட் டூரிங் கொரோனா நான் ரொம்ப டிப்ரெஷனில் இருந்தேன். அப்போ ஒரு ஃப்ரெண்டுக்கிட்ட பேசும்பொழுது ஆர்த்தின்னு சொல்லிட்டு புலம்பிகிட்டே இருந்தேன். என்ன இப்படி லைஃப் இருக்குது, அவன் எப்போ நம்ம பேசிகிட்டு இருக்கோம், யார் போகிறாங்கன்னே தெரிய மாட்டேங்குது, இந்த மாதிரி ரொம்ப அன்சர்டனாக இருக்குது, எதுவுமே சரியில்லை அப்படின்னு சொல்லி புலம்பிகிட்டு இருக்கோம். பயங்கரமாக திட்டிட்டு, நீ என்ன பண்ணிகிட்ருக்க, நீ உன்னால் என்ன பண்ண முடியுமோ அதை பண்ணு, நீ வந்து உலகத்தை பற்றியெல்லாம் யோசிச்சு நீ புலம்புறதுக்கெல்லாம் நீ ஆளே கிடையாது, நீ போய் எழுது, உனக்கு எழுத வேண்டியது இருக்குல்ல, அந்த அனிமேஷன் ஸ்கிரிப்ட் வந்து இன்னொரு 30% எழுதணும்ல, அதை இந்த டைமை யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லி திட்டினவுடனே தான் ஆமாம்ல இவன் சொல்கிறவங்க உண்மை தானே அப்படின்னு சொல்லிட்டு எழுத ஆரம்பித்து. பட் இந்த 30% ஆஃப் த லாஸ்ட் 30% எப்படி இருந்துச்சுன்னா அது எனக்கு எனர்ஜி கொடுத்தது, ஹோப் கொடுத்தது. ஒருவேளை நான் அந்த 30% அந்த ரைட்டிங் ப்ராசஸில் நான் இல்லைன்னா நான் ரொம்ப இன்னும் சஃபர் ஆகிருப்பேன், டிப்ரெஷனுக்கு போயிருப்பேன். அதுதான் எனக்கு எனர்ஜி கொடுத்தது. ஸோ இட்ஸ் லைக் அ மியூசிக்கல் ஸ்கிரிப்ட். அதனால் மேஜர் சீன்ஸ் எல்லாமே சாங் சிச்சுவேஷனில் லிரிக்கலாக வரும். எனக்கு இங்கிலீஷ் பெருசாக தெரியாது. அனிமேஷன் படம் பார்த்துருக்கோம், பட் அதோட ப்ராசஸ் ரைட்டிங் தெரியாது. மியூசிக் தெரியாது, ரைட்டா? ஆனால் நான் வந்து எழுதியிருக்கிறது மியூசிக்கல் ஸ்கிரிப்ட் தான். ஸோ என்ன ஆகுது, இங்கிலீஷில் எழுதும் பொழுது இது ஏன்னா இதை தமிழில் எழுதி இதை ட்ரான்ஸ்லேட் பண்ணால் அந்த லாஸ்ட் இன் ட்ரான்ஸ்லேஷன் இருக்கும். அதனால் ஃபஸ்ட்டு எழுத ஆரம்பித்ததே வந்து இங்கிலீஷ் தான். ஸோ ஏன்னா இதில் வந்து நம்ம நினைக்கிறது கண்டிப்பாக வந்துடணும். இங்கிலீஷில் ஒரு பெரிய அட்வான்டேஜ் இருக்குது, அது தமிழில் பண்ணணும்னு ஆசைப்பட்றேன். அது தமிழில் வந்து புக்காக இருக்குது. என்ன மாதிரினா சினானிம்ஸ் மீனிங் இருக்குது, ஆப்போசிட் மீனிங்ஸ் இருக்குது, திசாரஸ் இருக்குது. நீங்கள் வாக்கிங் போட்டால் போதும், அது ஸ்டாக்கிங், இது ஹாப்பிங் இப்படின்னு சொல்லிட்டு அதில் இருக்கிற எல்லா கைண்ட் ஆஃப் வேர்ட்ஸோட கலெக்ஷன் வந்துடும். அதை நான் ஒன்று ஒன்றா ஸ்டடி பண்ணி, ஸோ எவ்ரிடே நான் உட்காந்து ஒரு 10 to 12 எழுதுறேன்னா அது வந்து ரெகுலர் டைம். கொரோனா டைமில் 2 லைன் தான் எழுதுவோம். ஒரு சாங்லாம் வந்து 84 லைன்ஸ் எல்லாம் இருக்குது, ரைட்? யூஸ்வலி 12 லைன்ஸ் இருக்கும், 66 லைன்ஸ் இருக்குது. ஸோ ஃபுல் தாட் ப்ராசஸ் வந்து சாங்லேயே இருக்கும். அப்பாவும் பொண்ணும் ஒரு கிங்கும் பிரின்சஸும் ஆர்கியூ பண்ணிப்பாங்க, அது ஃபுல்லாகவே சாங் இருக்கும். ஸோ 2 லைன் தான் எழுதுவோம், 2 லைன் அண்ட் இட்ஸ் அ ஹார்ட் ஒர்க், பட் ஐ என்ஜாய்ட் தட். அண்டு சீகர் பிரசாத் சார் எடிட்டர் இருக்காங்கல்ல, அவங்க படிச்சுட்டாங்க. அப்போ மியூசிக் யார் ட்ரை பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லும்போது நான் ஒரு பேர் சொன்னேன், இந்தியன் ஃபிலிம் மேக்கர், மியூசிக் டைரக்டர். அப்போ அவர் சொன்னார், வேணாம்
ஹாலிவுட் போங்க. ஸோ அவர் அப்படி சொல்கிற மாதிரி அந்த ஸ்கிரிப்ட் இருக்குது. ரைட். அதுக்காக சொல்கிறேன். ஸ்டில் ஐ வாண்ட் டு ஒர்க் வித் த இந்தியன் ஃபிலிம் மேக்கர், த மியூசிக் டைரக்டர். ரைட். லெட்ஸ் சி இட் வில் ஹேப்பன். அதுக்கான எல்லா விஷயமும் நடக்குது. கொஞ்சம் டைம் எடுத்துக்குது. தட்ஸ் ஃபைன். ஐ திங்க் நம்ம நிறைய விஷயங்கள் இந்த இதுலக்குள்ளே பேசிட்டோம். இந்த உங்களோட ஜேர்னியில் உங்களுக்கு யாராவது தேங்க் பண்ணணும் அப்படின்னு யாராவது இருக்கு? நிறைய பேர் இருக்காங்க. என்ன மாதிரின்னா, முதல்ல என்னோடய பிரதர்ஸ், பேரண்ட்ஸ். அன்ஃபார்ச்சுனேட்லி அவங்க இப்போ இல்லை. பட் அவங்களோட விஷஸ் இருந்துகிட்ருக்கு. ஏன்னா அம்மா வந்து நான் காலேஜ் படிக்கும் பொழுது சினிமாவுக்கு போகிறேன்னு சொன்னோன்னா அப்பா அடிக்கிறாங்க, அப்பா திட்டுறாங்க, அண்ணன் ஏண்டா அறிவே இல்லையா அப்படின்னாப்புல. தம்பி வந்து அடிக்காத குறை தான். அம்மா மட்டும்தான் ஒன்றுமே சொல்லலை. சினிமா போகணுன்னு ஆசைப்படுறியா? ஆமாம். தோசையை போட்டு போயிட்டாங்க. அம்மா இறந்ததுக்கப்புறம் நான் வந்து எங்கள் வீட்டு ஓனர்கிட்ட பேசிகிட்டு இருக்குன்னு சொன்னாங்க, அம்மா நான் ரொம்ப வருத்தப்படுவாங்க, நீ வந்து சினிமாவுக்கு போகிறேன்னு சொல்கிற, ஏன் இப்படி அவன் இன்ஜினியரிங் படிச்சுட்டு ஏன் இப்படி லைஃப்பை ரிஸ்க் பண்ணுறான்னு தெரியல, என்ன சொன்னாலும் கேட்க மாட்டான் அப்படின்னு சொல்லிட்டு வருத்தப்பட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நான் நடுவில் கொஞ்சம் பக்கத்துலலாம் நடிக்க ஆரம்பிச்சதுக்கப்புறம் ஒரு நாள் கூட என்கிட்ட சொன்னது சொல்லியிருந்தா நான் கேட்டிருப்பேனா இல்லையாங்கிறது வேற. ஆனால் அந்த நெகட்டிவ் தாட் அம்மா கிட்ட இருக்குன்னு கூட எனக்கு தெரியாது. ஐ தேங்க். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பிரேம், பாலாஜி, நிறைய பேருக்கு நான் சொல்லிகிட்டே இருக்கணும். நான் சில ஃப்ரெண்ட்ஸுங்களை மிஸ் பண்ணிடுவேன்னு பயமாக இருக்குது. என் காலேஜ் ஃப்ரெண்ட்ஸுங்க, மாத செலவுக்கு நான் வந்து என் ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட தான் கேட்பேன். எல்லாமே சாஃப்ட்வேரில் இன்ஜினியர்ஸு, ஐடி ப்ரொஃபஷனல்ஸ். 1000 rupees மந்த்லி வாடா அப்படின்னு ஏடிஎம் போயிட்டு அப்படியே பாக்கெட்டில் வச்சுருப்பானுங்க, வந்துட்டு இப்படி கொடுப்பானுங்க. இதை பார்க்கும் பொழுதே தெரியும் இது 1000 rupees இல்லை. இவ்வளோ வேணாம்டா, எனக்கு 1000 போகும், 5000 இருக்குது வச்சுக்கோ, 5 மாதத்துக்கு யூஸ் பண்ணிக்கோ. அப்புறம் இந்த டைலாக் டிஃபால்ட்டு, கெட்ட வார்த்தை போட்டு திட்டிட்டு எவங்கிட்டையும் கேட்கக்கூடாது, அடுத்தது என்கிட்ட தான் கேட்கணும். ஒரு ஃப்ரெண்ட்ஸும் ஸ்கூல் ஃப்ரெண்ட்ஸு, சத்தியம் தேட்டர் 3 தேட்டராக இருந்தது, சத்தியம், சாந்தம், சுபம். ஆமாம். அதில் நாங்கள் வந்த டைமில் இருந்து தான் அது வந்து 4 தேட்டர் 5 தேட்டரு ஒரே டைமில் வந்து நிறைய ஷோஸ் படங்கள் ஓட ஆரம்பிச்சிது. இல்லைன்னா ஒரு தேட்டரில் ஒரு ஷோ ஒரு படம் தானே ஓடும். ஒரு டைமில் வந்து 10 படம் இருக்கும், 14 படம் இருக்கும். அந்த 14 படத்தில் 12 படத்தை நான் பார்த்துருப்பேன். தேங்க்ஸ் டு என் ஸ்கூல் ஃப்ரெண்டு செந்தில், லக்ஷ்மண். இவங்க எந்த அளவுக்குன்னா, டேய் மச்சான் இந்த வெள்ளிக்கிழமை படம் ரிலீஸ் ஆக போகுது, ஃப்ரீ பண்ணிக்கோ, டிக்கெட் புக் பண்ணிடுவாங்க. அதே மாதிரி நான் ட்ரிப்புக்கு வந்து இங்கேருந்து தாண்டேலின்னா நார்த் கர்நாடகா இருக்குது, வெறும் 20 ரூபா வச்சு ட்ராவல் பண்ணிங்க. 20 ரூபாய் 25 காசு. பிகாஸ் ஆஃப் ஃப்ரெண்ட்ஸ். ரைட். சினிமாவில் அதே மாதிரி தான். இப்போ ரீசெண்டாக பார்த்தா விச்சு அண்ணன், சுந்தர்சி சார் கூட அவங்க ஃப்ரெண்டு, எல்லா படத்துலையும் இருப்பார், அவங்க ப்ரொடக்ஷன்லேயும் இருக்காங்க. விச்சு அண்ணன் வெரி க்ளோஸ் ஆக்சுவலி. இந்த சைடு பார்த்திங்கன்னா தனா சார், தக் லைஃப். ஏன்னா அவர் தான் முதல்ல எனக்கு மெட்ராஸ் டாக்ஸிலேருந்து கால் பண்ணி பேசினார். பேசும்பொழுதே இந்த ஒரு மெட்ராஸ் டாக்ஸிலேருந்து பேசுவாங்க, சொல்லுங்கள் இந்த மாதிரி சார் படம் இத்தனை நம்பர் ஆஃப் டேஸ் இருக்கேங்க, சம்பளம் என்கிட்ட கேட்காத வரைக்கும் ஓகேங்க, நீங்கள் என்ன கொடுத்தாலும் வாங்கிக்கிறேங்க, நான் வரேங்க அப்படின்ட்டு. அது வந்து தனா சார் கம்யூனிகேட் பண்ணி அவர் என்ன சொல்லுங்க, அவர் மூலியமாக தான் நடந்தது நான் நம்புகிறேன். அங்கே போனதுக்கப்புறம் எல்லாருக்கிட்டையும் அந்த லவ்வை பார்க்க முடிஞ்சுது. பட் த கனெக்டிங் பாயிண்ட் தனா சார். ஸோ தேங்க்ஸ் டு தம். குமார் ராஜா சார் ஃபார் பிலீவிங் மீ வித் சச் எ யூனிக் கேரக்டர். ஏன்னா அது வந்து மைண்ட் ப்ளோயிங் அதோட ரிசல்ட். அதுதான் ஏஷியன் பெயிண்ட்ஸ் ஆடு, ஹிந்தி படம். இப்போ நிறைய ஆப்பர்ச்சுனிட்டி என்னை ஒரு லவ் அண்ட் ரெஸ்பெக்டில் பார்க்குறாங்கன்னா
Super Deluxe. My close friend Prem, for being with me in all my ups and downs, for taking care of me. Balaji. And all the friends. Yeah. தேங்க்யூ சார். நிறைய பேச Thank you for asking that question. Thank you. நாராயணி, ஐ எம் வெரி கிரேட்ஃபுல். நான் இன்டர்வியூ வரும்பொழுது ரொம்ப பயத்தில் தான் வந்தேன். நீங்கள் எப்படி சார் உங்களுக்கு சினிமாவில் ஆசை வந்துச்சு? அந்த மாதிரி பேசிக் கொஸ்டின் நிறைய இன்டர்வியூவில் பேசியாச்சு. பட் யூ ஹவ் டன் எ கிரேட் ரிசர்ச் ஆன் மீ. நான் ஒரு ராஜீவ் மேனன் சார் இன்ஸ்டியூட்டில் ஒரு ஸ்டூடெண்ட்டோட டாக்குமெண்ட்ரி அது, ரைட்? அந்த இன்டர்வியூ கூட நீங்கள் பார்த்துருக்கீங்க. ஐ அப்ரிஷியேட் தட். தட்ஸ் அ வெரி நைஸ் ப்ரிப்பரேஷன், ரைட்? தேங்க்யூ சார். நிறைய பேருக்கு தெரியாது. நீங்கள் கேட்ட எல்லா கேள்வியுமே ரொம்ப ரெஃப்ரெஷிங்காக இருந்தது. நான் ரொம்ப பேசினேன்னு நான் நினைக்கிறேன்னா அந்த கேள்விகள் தான். அண்ட் யூஆர் எ கிரேட் லிசனர். தேங்க்யூ. தேங்க்யூ.